நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த மாதம் தொடங்கினதிலிருந்து அடுத்தடுத்து நடந்த தேர் திருவிழாக்களில் நிறைய விபத்துகள் நடந்து போச்சு. இந்த விபத்துகளில் 14 பேர் இறந்திருக்காங்க. தேருடைய அச்சு முறிந்து தேர் விழுகிறது, தேர் மின்சார கம்பியில் மோதி மின் விபத்து ஏற்பட்டு இறந்து போகிறது, இப்படி நிறைய விபத்துகள் நடந்தது. தேர் திருவிழாக்களில் அடுத்தடுத்து விபத்துகள் நடக்கிறது ஒரு அபசகுணம், அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் இந்த மாதிரியான தேர் திருவிழாக்களில் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததுனால தான் இப்படி மனித உயிர்களை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மாதம் 10 நாட்கள்ல 6 தேர் விபத்துகள், அதுல 16 பேர் பலியாகி இருக்காங்க, நிறைய பேர் காயப்பட்டு இருக்காங்க. விபத்து நடந்த ஊர்ல மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதிலுமே இது தெய்வ குற்றம், அபசகுணம் அப்படின்னு அச்சம் கலந்த குரல்கள் கேட்க முடிகிறது. விபத்துகள் என்பது சாலை விபத்து வேறு, ஆனால் தெய்வ குற்றம் என்பது வாழ்க்கையில் அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு பயமாகவே வாழக்கூடிய ஒரு நிர்பந்தம். கவிழ்ந்து கிடக்கும் கோவில் தேர், தேருக்கு அடியில சடலங்கள், மருத்துவமனையில கண்ணீரோடும் கதறலோடும் உறவினர்கள், ஆரணியில உள்ள கைலாசநாதர் கோவில் தேரின் முன்பக்க அச்சு முறிந்து தேர் கவிழ்ந்த விபத்துல 5 பேர் பலியானார்கள். இந்த மாசம் முதல் தேதியன்று நடந்த இந்த தேர் விபத்துக்கு பிறகு தொடர்ச்சியா தமிழகம் முழுவதும் அங்கங்க தேர் விபத்துகள் நடக்க தொடங்கின. அடுத்த நாள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாலசார்துலீஸ்வரர் கோவில்ல தேரோட்டம் நடந்தது. தேரின் மேல் பகுதி உயர் அழுத்த மின் கம்பியில உரசினதால ஏற்பட்ட மின் விபத்துல 5 பலியானார்கள். அதே நாள் நாகூர் தர்காவில் சந்தனக்கூடு ஊர்வலம் நடந்தது. சந்தனக்கூட்டுக்கு பின்னால வந்த மணி பல்லக்கு என்ற அலங்கார ரதத்தின் மேல் பகுதியில மின்சாரம் தாக்கியதால 2 இளைஞர்கள் பலியானாங்க. ரெண்டு நாள் கழித்து கோவை மாவட்டம் நாயக்கன்பாளையம் பாலமலை ரெங்கநாதர் கோவில் தேர் பாறையில மோதிய விபத்துல ஒருவர் பலியானாரு. தேரோட்டம் சிறப்பாக நடந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு கார்னர் பக்கம் வந்ததுனால தேர் நின்றுட்டு இருந்தது. அப்போ தேருக்கு கட்டை கொடுக்குறவங்க ஒரு ஆள் சரியாக கட்டை கொடுக்காதனால தேர் முன்பக்கமாக சரிஞ்சிருச்சு. அதற்கு 2 நாட்கள் கழித்து ஆண்டிப்பட்டியில ஒரு கோவில் தேர் அச்சு முறிந்து சாய்ந்துச்சு. 4 நாட்கள் கழித்து விருதுநகர் அருகே சென்னல்குடி பெருமாள் கோவில் சித்திரை திருவிழாவில் கல்லழகர் சிலைய சுமந்து சென்ற பல்லக்குல மின் வயர் தொட்டு மின் விபத்துல 3 பேர் பலியானாங்க. ஆன்மீக உலகில ஆன்மீகத்தின் பெயரால நடக்கும் பல மோசடிகளும் ஏமாற்று வேலைகளுமே இப்படி தமிழகம் எங்கோ நடக்கும் தேர் விபத்துகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்றார் ஜோதிடர் காழியூர் நாராயணன். தபப்பரம் கிருதயுகம் திரேதாயாம் ஞானம் உச்சத்தே துவாபரே யக்கியமிகு பக்திரேவ கலியுகேன்னு ஒரு பிரமாணம் உண்டு. ஒவ்வொரு யுகத்திலையும் நம்முடைய மனிதனுடைய ஆற்றலும் மனிதனுடைய புனிதத்தன்மையும் டிட்டீரேட் ஆகுது. இது 4வது யுகமான கலியுகம். கலியுகத்தில் இப்படி தான் நடக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அது எப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால், இனிமேல் எந்த விதமான சாரும் வராதுன்னு சொல்லி 4 மடிப்பாக மடித்து இந்த கரும்பை நல்லா சக்கையாக பிழிஞ்ச பிற்பாடு தூக்கி எறிகிற கரும்புக்கு சமானம் தான் இன்றைக்கி இருக்கிற ஆன்மீகவாதிகள்னு சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட கரும்புலையும் ஓரளவுக்கு சக்கரை ஒட்டின்னு இருக்கும், அது சில எறும்பெல்லாம் வைக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிற பக்தர்கள்னு ஆன்மீகத்துலேயும் வேதத்துலேயும் சொல்லியிருக்கு. ஒரு சன்னியாசின்னு சொன்னால் ஒரு ஊர் ஓரத்தில் ஒரு மரத்தடியில் ரொம்ப எளிமையான உடை அணிந்திருப்பவர் தான் சன்னியாசின்னு பேர். ஆனால் இன்றைக்கி சன்னியாசினுடைய இலக்கணம் எப்படின்னா, ஒரு பெரிய அரண்மனையில் நல்ல சிம்மாசனம் போட்டு படாட்டமாக ஆடம்பரமாக சில்க் ஜிப்பா அணிஞ்சு நிறைய ஃபாரினர்ஸ் டான்ஸ் ஆடி அப்படி இருக்கவங்க தான் சன்னியாசின்ற எண்ணம் மனத்துக்குள்ளே மக்களுக்கு உருவானா என்ன நடக்கும்? விபரீதம் தான் நடக்கும்.
இந்த வருடம் முழுவதுமே துர்சம்பவங்கள் நிறைய நடக்கும்னு எச்சரிக்கிறாரு ஜோதிடர் விஜயகுமார். கடந்த 15/1/2012 அன்றைக்கி நமக்கு வந்து மகர சங்கராந்தி, அதாவது பொங்கல் தினம். அந்த பொங்கல் தினத்தை அன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி தேவதை அப்படின்னு சொல்லி புருஷர்னு சொல்லுவோம், மகர சங்கராந்தி புருஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் ஒரு நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெடுதல்களை நிர்ணயம் பண்ணுகிறது சாஸ்திரம். அப்படி வருகின்ற பொழுது வனஜி ராட்சசன் என்கின்ற பெயரில் 15/1/2012 அன்று மகர சங்கராந்தி புருஷர் ஜனனமாக இருக்கிறார். எருமைக்கடா மேலே வந்திருக்கிறார். அப்படி எருமைக்கடா மேலே வந்தால் அது அபசகுணத்தினுடைய அடையாளம். கோவில் திருவிழாக்கள்ல தேரோட்ட நிகழ்ச்சிகளை சரியான சடங்கு சம்பிரதாயங்கள் முழுமையா பின்பற்றப்படாத காரணத்தால விபத்துகள் நடக்கின்றன அப்படின்னு சொல்றாரு ஜோதிடர் ஷெல்வி. தேர் பெறப்படுற நாளிகை, பெறப்படுற நேரம்னு ஒரு முகூர்த்த நேரம் குறிச்சிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற விஐபி வரணும், பெரிய ஆள் வரணும், அதிகாரிகள் வரணும்னு தேரை காக்க வைக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டமாக்கிடும். அதற்குண்டான விலையெல்லாம் நம்ம பெரிய லெவலில் கொடுக்கணும். தெய்வம் வந்து வீதி உலா வருவது என்பது தான் தேரோட்டம் என்பது. அந்த தெய்வத்தை காக்க வைப்பது என்பது அதற்குண்டான வேலையை நீங்கள் கொடுத்து தான் தீர வேண்டும். இந்த மாதம் 1 தேதி ஆரணி கைலாசநாதர் கோவிலில் நடந்த தேர் திருவிழாவில் தேர் முன்பக்கமாக சரிஞ்சு 5 பேர் இறந்து போயிட்டாங்க. 5 பேர் தேர் திருவிழாவில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் அடுத்தடுத்து இன்னும் பல தேர் திருவிழாக்களில் விபத்துகள் நடக்க போகுது அப்படின்னு யாருமே யூகிக்கல. மிக நெரிசலான இடங்கள்ல ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடும் கோவில் திருவிழாக்கள்ல முறையான போதுமான பாதுகாப்பு வசதிகளை உறுதிப்படுத்த கடுமையான விதிமுறைகளும் சட்டங்களும் வேணும். அப்போதான் விபத்துகளையும் உயிர் பலிகளையும் தவிர்ப்பதோடு மட்டும் இல்லாம விபத்து நடந்தா தெய்வ குற்றம்னு மக்களிடையே ஏற்படும் அச்சத்தையும் தவிர்க்க முடியும்னு சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள். தேர் திருவிழாக்கள்ல அடுத்தடுத்து விபத்துகள் நடக்கிறது ஒரு அபசகுணம், அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்ல அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. இன்னொரு தரப்புல இந்த மாதிரியான தேர் திருவிழாக்கள்ல சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததுனால தான் இப்படி மனித உயிர்களை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. கோயில் திருவிழா நடக்கிற இடங்கள்ல தற்காலிகமாக கடைகள் போடுறாங்க. இந்த கடைகள் பார்த்தீங்கன்னா முறையற்ற முறையில் இந்த மின் கம்பத்துலேருந்து மின்சாரம் எடுக்கிறத பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து முறையற்ற முறையில் இந்த கொக்கி போட்டு இந்த வியாபாரிகள் அந்த மின்சாரத்தை எடுக்கும்போது இவங்க அந்த கம்பியை வந்து தொங்குது பாருங்கள், கடையை காலி பண்ணிட்டு போகும்போது விட்டு போயிடுறாங்க அப்படியே. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த கம்பிகள் வழியாக மின்சாரம் பாய்ஞ்சதுன்னா அந்த பகுதியில் உள்ள அந்த பக்தர்களையும் அந்த பொதுமக்களையும் அந்த மின்சாரம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு ஆலய நிர்வாகம் தேர் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆலய நிர்வாகத்தை சேர்ந்த குழு சேர்ந்த நிர்வாகிகள், காவல்துறையினர், மின்சார வாரியம், தீயணைப்புத் துறையினர், அந்த ஊரில் உள்ள ஆன்மீக பெரியவர்கள் இவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு தேர் செல்லக்கூடிய பாதையில் இந்த மின்சார ஒயர்கள் ஏதாவது தொங்குதா, அல்லது அந்த மின்சார ஒயர்கள் டிரான்ஸ்ஃபார்மர்களுடைய உயரம், இந்த தேருடைய உயரம் இரண்டும் எந்த அளவில் இருக்குது, அந்த தேர் போகிற பாதையில் ஏற்படக்கூடிய இடையூறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு இதை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த விபத்துக்களை எளிதாக தவிர்த்திருக்க முடியும். பல வருஷங்களுக்கு முன்னால் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த டைம் அங்கே இருந்த கலெக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கல்யாண மண்டபம் மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் 4க்கு மேற்பட்டவர்கள் கூடுறாங்களோ, மக்கள் அதிக எண்ணிக்கையில் சேர்றாங்களோ அந்த மாதிரியான இடங்களில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத விகரசாக செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் போதும் உடனடி நடவடிக்கையாக சில விஷயங்கள் செய்யப்படுது. ஆனால் அது தொடர் நடவடிக்கையாக இல்லாமல் போகிற காரணத்தால் இது போன்ற தேர் விபத்துகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்கதையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. மதுரையில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் மர்மமான முறையில் ஒரு சிறுமி மரணமடைந்த அந்த சம்பவத்தை நடந்ததுன்னு நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சிருந்தோம். அப்போவே இது நரபலியாக இருக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிற சந்தேகத்தையும் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து போலீஸ் இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நரபலி தான் அது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க.
குழந்தையோட ரத்தம் 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கு. தான் நடத்துகிற கல்வி நிறுவனம் தோஷம் நீங்கி செழிக்கணுங்கிறதுக்காக குழந்தையோட ரத்தத்தை வாங்கி தெளிச்சதா கைது செய்யப்பட்டிருக்காரு ஒருத்தர். அவருக்கு உதவினதா வேறு சில நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மதுரை வாடிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமம் கச்சக்கட்டி. இந்த ஊரில் உள்ள தொத்தன் அன்னலட்சுமி தம்பதியோட மகள் ராஜலட்சுமி. 4.5 வயது சிறுமி ராஜலட்சுமி கடந்த 2011 தொடக்கத்தில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். இதை ஏற்கனவே நம்ம நடந்தது என நிகழ்ச்சியில் ஒளிபரப்பியிருந்தோம். விளாண்டுக்கிட்டு இருந்த பிள்ளைய காணாமட்டு அவங்க தாய் தகப்பை வந்து தேடுறாங்க. அதில் ஊருக்காரவங்ககிட்ட சொல்லவும் ஊருக்காரவங்களும் நாங்கள் தேடினோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து கிணங்கட்டையில் விழுந்திருக்கும்போது ஓடக்குள்ளையெல்லாம் ஆளுக தவ்வி இறங்கி தேடினாங்க, கண்டுபிடிக்க முடியலை. பக்கத்தில் 3வது வீட்டை பக்கம் கிணறு இருந்தது. தெருக்காரங்க ஊரை 2 ஆயில் மோட்டரை வச்சு தண்ணி எடுத்தோம். தண்ணி எடுத்ததில் அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சோண்டு மொட்டமான தண்ணியில் வந்து ஆள் பூரா இறங்கி மிங்கி பார்க்கல, எதுவுமே இல்லை. அதில் இல்லைண்டாம மாட்டு கொட்டத்தில் கிடக்குதுன்னு சொல்லி 6:30க்கு மாலை 6:30 மணிக்கு மாட்டு கொட்டத்தில் கிடக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ என்னான்னு பார்த்தா கன்னத்தில் மட்டும் ஒரு காயம், தொண்டையில் ஒரு காயம். காயமாக இருக்கவும் பிள்ளை கொலுசுக்காக கழுத்தறுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சிறுமி ராஜலட்சுமி கொலைக்கு பின்னணியில் நரபலி காரணமாக இருக்கலாங்கிற சந்தேகம் போலீஸுக்கு எழுந்திருக்கு. அதுக்கு சில ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. அந்த ஆதாரங்களோட அடிப்படையில் விசாரித்த போலீஸ் அதே பகுதியைச் சேர்ந்த மகாமுனி மற்றும் அவரோட மகன் மலபார் கருப்புங்கிற 2 நபர்களை கைது செஞ்சாங்க. அந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரொம்ப டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் வந்தது. இந்த மாதிரி இந்த குழந்தை உடம்புல ரத்தமே இல்லை, இந்த மாதிரி மர்டர் பண்ணால் கூட இந்த மாதிரி ரத்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கேஸ் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னோன்னே லோக்கலில் வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த குழந்தை வந்து யாரோ ரத்தத்துக்காக மர்டர் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி இட் வாஸ் சைல்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற மாதிரி நரபலின்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி லோக்கலில் போலீஸ் ஸ்டேஷனில் வாடிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து வாடிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர் மகாமுனி கருப்பு இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. மலபார் என்ற கருப்பு வந்து அவரும் அவருடைய அப்பா மகாமுனி 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த குழந்தைய கழுத்தாறுத்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்னென்னா மகாமுனின்னு சொல்கிறவர் வந்து அன்னைக்கு வாடிப்பட்டியை வந்து வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட போய் சரணடைஞ்சு அங்கே வாக்குமூலம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நானும் என் மகனும் சேர்ந்து தான் நான் காலை பிடிச்சிக்கிட்டேன், அந்த குழந்தைய வந்து என் மகன் கழுத்தாறுத்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் வந்து ரத்தத்தை பிடிச்சிட்டு வந்து கொண்டு போனேன், அவன் எங்கே கொண்டு போனான்னு தெரியல அப்படின்றத வந்து அவர் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட சொல்கிறாரு. வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவரை வந்து மத்திய சிறைச்சாலைக்கு காவல்துறையிலேருந்து வந்து போலீஸ்காரங்க மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க, ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. மலபார் என்ற கருப்பு என்ன செய்கிறான்னு சொன்னால் அது வாக்குமூலம் கொடுக்க முடியாமல் தன்னுடைய நாக்கை தானே வந்து கடிச்சிக்கிட்டு வந்து மதுரை ஜிஹெச்சில் போய் அட்மிஷன் ஆகிறார். வந்து இப்படி இருக்கும்போது ஒரு 3 நாளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மகாமுனின்னு சொல்கிற மத்திய சிறைச்சாலையில் இருக்கிறவர் வந்து திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக வந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவர் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு, செத்து போயிடுறாரு. வந்து அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாருன்னு செய்தி கேட்டாங்கன்னா அவங்க மகனும் வந்து என்னென்னா அங்கே ஆஸ்பத்திரி மாடியிலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி செய்தி வந்து பேப்பரில் வந்து வருது. வந்து விசாரணை கைதிகளாக இருந்த மகாமுனி மற்றும் மலபார் கருப்பு 2 பேரும் அடுத்தடுத்து மரணம் அடைஞ்சதால் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகராமல் தடப்பட்டிருக்கு. சிறுமி ராஜலட்சுமி நரபலி தான் செய்யப்பட்டாளுங்கிறது உறுதியானாலும் அதோட பின்னணியில் உள்ள நபர்கள் யாருங்கிற விவரம் தெரியாமல் தான் இருந்திருக்கு. ஊர் முக்கியஸ்தரெல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஹெச்சியை பார்த்து வந்து குற்றவாளிகளை வந்து அழிச்சிட்டாங்க, சாட்சியங்கள்லாம் அழிச்சிட்டாங்க, அதனால் சிபிசிஐடி விசாரணை தேவை அப்படின்ற மாதிரி அவங்க கோர்றாங்க. வந்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து அன்றைக்கி டிஹெச்சி வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து உத்தரவிடுறாரு. சிபிசிஐடி விசாரணையில் சிறுமி ராஜலட்சுமி என்ன காரணத்துக்காக நரபலி செய்யப்பட்டா, யார் அதை செய்ய சொன்னாங்கங்கிற பல ரகசியங்கள் இப்போ வெளியே வந்திருக்கு. குழந்தை காலில் ஒரு சின்ன புது கொலுசு போட்டிருந்தது. அந்த கொலுசுக்காக அந்த மர்டர் ஃபார் கெயினாக இருக்குமா அப்படின்றனால இந்த கொலுசை எய்ம் பண்ணிட்டு இருந்தோம். எங்கே இருக்குது என்னன்னு தேடும்போது ஒரு அடகு கடையில் இந்த கொலுசு கிடச்சி இந்த கொலுசுக்குள்ளே எழுதியிருந்தது எந்த டைமுக்கு அதை வந்து பிளட்ஜ் பண்ணாங்க, என்ன அமௌண்ட்டுக்கு பிளட்ஜ் பண்ணாங்கன்னு. அந்த அடகு கடைக்காரனை பிடிச்சி நாங்கள் வந்து யார் ஒன்று கொடுத்தானது பொன்னுசாமின்ற ஒரு ஆளை காமிச்சார். சிறுமி ராஜலட்சுமியை நரபலி செய்ய தூண்டினதா அதே பகுதியைச் சேர்ந்த அய்யூப் கான்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு.
அவருக்கு உதவினதா முருகேசன், பொன்னுசாமி மற்றும் இறந்து போன மகாமுனியோட மனைவி லக்ஷ்மிங்கிற பெண்ணையும் கைது செஞ்சிருக்காங்க போலீஸ். ஆயுப் கான் சொல்லிட்டு அவர் வந்து சேர்மன் ராயல் விமன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தச்சியம், அங்கே வந்து அவர் காலேஜ் கட்டிட்டு இருக்காரு. அவர் அப்போ வந்து மதுரை மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர். அவரை செக்யூர் பண்ணும்போது தெரிஞ்சது இது மாதிரி அவர் வந்து அவரோட பில்டிங் அந்த காலேஜ் வந்து கட்ட முடியாமல் இருக்கனால அந்த காலேஜுக்கு வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து ஏதாவது ஒரு ஃபஸ்ட் சைல்டு ஓட பிளட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணால் அந்த காலேஜோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் தீந்துரும் அப்படின்றனால இவர் வந்து இந்த முருகனும் பொன்னுசாமி இவங்க 2 பேருக்கு வந்து சுமாராக 8 லட்சம் கேஷாக டிஃப்ரெண்ட் ஒகேஷன் 3 தடவை கொடுத்து இவங்கள வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி இவங்க வந்து அந்த குழந்தைய வந்து ராத்திரி முதல் நாள் மத்தியானமே கடத்தி ராத்திரி மர்டர் பண்ணி அந்த பிளட்டை ஒரு சில்வர் கண்டெய்னரில் பிடிச்சி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு பிளட்டை கொண்டு போய் ஆயுப் கானுக்கு வந்து பர்சனலாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆயுப் கான் வந்து அந்த பிளட்டை கொண்டு போய் அவரோட இதுக்கு தெரிவிச்சிருக்காரு. விளையாட்டுத்தனமும் துருதுருப்பு நிறைஞ்ச சிறுமி ராஜலட்சுமி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதுக்கு காரணமான நபர்கள் மேலே பெரும் ஆத்திரத்தில் இருக்கிறாங்க கச்சகட்டி பகுதி மக்கள். இந்த நரபலியிலேருந்து என்ன தெரியுதுண்டா, மற்ற பிள்ளைகளை சின்ன நாங்கள் பள்ளிக்கூடத்துலையோ பால்வாடியிலையோ மற்ற போக்குவரத்துலேயே விட்டுட்டு போய் எங்களுக்கு பயமாக கிடக்குது. இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது மூலமாக நரபலி என்ற விஷயமே இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடாது அப்படின்றதான் எங்களுடைய கருத்தாகும். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் மகள் ராஜலட்சுமியை இழந்த அவளது பெற்றோர் அந்த சோகத்தில் இருந்து இன்னும் மீளலை. ஒரு அப்பாவியாக இருக்க கண்டு எங்கள் வெளியே தூக்கி அறுத்து போட்டாங்க. ஆள் பேர் இல்லைன்னு இது கேட்க ஆள் இருக்காது, இங்கே வெளியே தூக்குனாத்தே ஆள் பேர் இல்லைன்னு சொல்லி எங்கள் வெளியே திட்டமிட்டு தூக்கி அறுத்து போட்டாங்க. எங்கள் வெளில ஒன்று மாதிரி இன்னும் மற்ற வெளியே போயிடக்கூடாது, எங்கள் வெளிலதான் போச்சுன்னா இன்னும் இருக்கிற வெளியனாலும் நல்லா இருக்குன்னு என் பிள்ளைக்கு ஈடுபட்டவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும். எங்களுக்கு அவங்க வெளியிலே விடக்கூடாது. ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால மதுரையில் கொல்லப்பட்ட அந்த சிறுமி நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ ஊர்ஜிதமாகி இருந்தாலும் இது மாதிரி வெளியில் வராத நிறைய நரபலிகள் நடந்திருக்க வாய்ப்புண்டுன்னு சில பேர் சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியா முழுவதும் பிளாக் மேஜிக்கை, நரபலி போன்ற விஷயங்களை நம்பக்கூடியவர்கள் அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை, பல குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதனுடைய விவரங்கள் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. பிளாக் மேஜிக் தொடர்பான நம்பிக்கைகள் உலகம் முழுவதும் இருக்கு. ஒரு கம்பெனியினுடைய லோகோவை டிசைன் பண்றதுல தொடங்கி ஃபுட்பால் மேட்ச்ல எதிரணியை தோக்கடிக்கிறதுக்காக ஊடு மந்திரத்தை பயன்படுத்துற வரைக்கும் இந்த பிளாக் மேஜிக் பெரிய அளவுக்கு ஊடுருவி இருக்கு. இதுல பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட அண்டர் கிரவுண்ட்ல கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்ய தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். நாகரிக வளர்ச்சி அடைஞ்ச இன்றைய சூழல்லையும் மந்திர தந்திரங்களை நம்பி அதுக்காக பல லட்சங்களை செலவழிக்கிறதும் குற்றச்செயல்களில் ஈடுபடுறதும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. மகாபாரதத்தை பார்த்தால் அந்த குருச்சேத்திர யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு நாள் பார்த்து, நிமித்தம் பார்த்து அரவானை பலி கொடுத்திருக்கிறார்கள். மந்திர மாந்திரிகம் என்று எடுத்தால் நமக்கு விட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடு மாந்திரிகம் மிகவும் தொன்மையானது. இன்றைக்குமே அங்கே வந்து காடுகளில் பல ஊடு மாந்திரிகர்கள் பல விதங்களில் பலவிதமான வைத்திய முறைகளை செய்கிறார்கள். சில மிருகங்களை அடக்குகிறார்கள், மனிதர்களுக்கு நோயை உண்டாக்குகிறார்கள் அல்லது நோயை எடுக்கிறார்கள். இவர்களும் அந்த காலத்தில் நரபலி கொடுத்ததாக நமக்கு வரலாறு கூறுகிறது. குள்ள மனிதர்கள் பற்றியும் அது குறித்து மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பற்றியும் அது தொடர்பான அறிவியல் ஆய்வுகள் பற்றியும் நடந்ததென்ன ஆரம்பத்திலிருந்தே பேசி வந்திருக்கிறது. இந்த பூமியில் குள்ள மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அறிவியல் ரீதியாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கும் வகையில் ஹோமோ ஃப்ளோரன்சிஸ் என்று சொல்லப்படும் குள்ள மனிதர்களின் மண்டை ஓடு இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான அலசல் நாளை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.